இப்போ இட்லி மிளகாய் பொடி எப்படி பண்ணலாங்கன்னு பார்க்கலாம். இப்போ இதில் ஒரு கப்பு போட்டிருக்கிறேன் உளுந்து. இது நல்லா நிறம் மாறுற வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ இது நிறம் மாறிடுச்சு. கடலைப்பருப்பு வறுத்துட்டோம். இதோட மிளகாயை வறுத்துக்கலாம். இந்த கருவேப்பிலையும் இதோட சேர்த்து வறுத்துடலாம். இதோட ஒரு 2 பெருங்காயம் இதையும் போட்டுடுறேன். இதுலேயே எல்லாமே சேர்ந்து வறுக்கட்டும். இப்போ எள்ளு ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இதை வறுபட்டுட்டோம். இப்போ எள்ளு வறுபட்டுருச்சு. இதையும் கொட்டிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் கொட்டிட்டோம். இதோட கொஞ்சம் பூண்டு தட்டி வச்சுருக்கிறேன். இதையும் போட்டுக்கலாம். சுவையான இட்லி பொடி ரெடி. இது எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, சாப்பாட்டு கூட போட்டு சாப்பிட்லாம். பார்த்துட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.